வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் வந்து எப்படி வேலிடேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார்ம்ஸ்னா என்ன? ஃபார்ம்ஸ்ல வந்து கண்ட்ரோல்டு காம்போனன்ட் இருக்கு, அன்கண்ட்ரோல்டு காம்போனன்ட் இருக்கு. ஸோ இதுல உள்ள அட்வான்டேஜஸ் என்ன? டைரக்ட்டா டாம மியூட்டேட் பண்ணா என்ன ஆகும்? ஸோ இந்த மாரி வந்து டீட்டெயில்டா வந்து நம்ம அந்த ஃபார்ம்ஸ் வீடியோல வந்து பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா, நான் அத வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்பதான் வந்து இது வந்து இன்னுமே வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். சரி ஓகே. இப்போ நம்ம ஃபார்ம் வேலிடேஷனுக்கு வருவோம். ஏன் வந்து நம்ம ஃபார்ம வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு Instagramமே வந்து எடுத்துப்போமே. ஸோ Instagramல வந்துட்டு நான் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அந்த லாகின் பண்ணும்போது வந்து யூசர் நேம் குடுக்காம நான் வந்துட்டு வெறும் பாஸ்வேர்ட் மட்டும் போட்டு லாகின் குடுத்துட்டேன் அப்டின்னா எனக்கு லாகின் ஆவாது. அதே மாரி வெறும் யூசர் நேம் மட்டும் குடுத்துட்டு பாஸ்வேர்ட் குடுக்கல அப்டின்னா, எனக்கு வந்து மறுபடியும் வந்து லாகின் ஆகாது. நமக்கு வந்து கீழ வந்து எரர் த்ரோ பண்ணும்ல. ஸோ பாஸ்வேர்ட் வந்து இருக்கணும் அப்டின்ற மாரி. இதே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து ஒரு 6 டூ 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். கேப்பிட்டல்ல இருக்கணும், நம்பர்ஸ்ல இருக்கணும். ஸோ இந்த மாரி மிக்ஸ் அண்ட் மேட்ச்சா வந்து இருக்கணும். இந்த மாரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபார்ம வந்து வேலிடேட் பண்ணா மட்டும் தான் வந்து நம்மளால வந்து அத பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்ம் வேலிடேஷன் நம்ம இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நார்மலா HTML ஆல்ரெடி இருக்கிறத நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ ரியாக்ட்ல எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். பட் ஆனா இத வந்து இன்னுமே சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ன்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ நம்ம அதுல வந்து இன்னுமே ஈஸியா ஸ்கீமா மட்டும் டிஃபைன் பண்ணி வச்சுட்டா போதும். நம்ம அடுத்தடுத்தது வந்து ஈஸியா வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த எப்ன்றதுக்கு வந்து நம்ம ஃபார்மிங் கூட பார்க்கும்போது இன்னுமே வந்து அது வந்து ஸ்ட்ராங்கா தெரியும். ஸோ நான் அதுக்கான வீடியோவே வந்து மேக் பண்றேன். சரி ஓகே. இப்ப இன்னைக்கு வந்து ஃபார்ம் வேலிடேட் பண்றத நம்ம வந்து பார்க்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல்டு காம்போனன்ட்னு சொல்லி ஒரு காம்போனன்ட் இங்க வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேல வந்து அதோட இம்போர்ட் வந்து இருக்கு. கண்ட்ரோல்டு காம்போனன்ட்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லங்க. நம்ம RFC குடுப்போம்ல அந்த ஸ்னிப்பெட் வெறும் பாய்லர் பிளேட் மட்டும் இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரோல் காம்போனன்ட்ன்றது இருக்கு. இப்ப எனக்கு வந்து இதுல வந்துட்டு டிவ்ன்றது தேவையில்ல. ஏன் அப்டின்னா, நம்ம வந்து ஃபார்ம் தான் வைக்க போறோம். ஸோ நான் அதனால வந்துட்டு இந்த டிவ்வ வந்து ஃபார்மா வந்து ஃபர்ஸ்ட் மாத்திர்றேன். மாத்துனதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் காம்போனன்ட் உள்ள இருக்கிறதும் எனக்கு தேவையில்ல. ஸோ என்ன தேவை அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 இன்புட் வைக்க போறோம். 1 வந்து யூசர் நேம்க்கு, 1 வந்து இமெயிலுக்கு, 1 வந்து பாஸ்வேர்டுக்கு. ஸோ அதனால நான் 3 இன்புட் வந்து வச்சுர்றேன். ஸோ இன்புட் டைப்ன்ற மாரி குடுத்து வச்சிடலாம். மறுபடியும் வந்து பிரேக் டேக். ஏன் பிரேக் டேக் போடுறேன் அப்டின்னா, நான் பிரேக் டேக் போடலன்னா பக்கத்து பக்கத்துலயே எனக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால தான் நான் வந்து பிரேக் டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ மறுபடியும் வந்து ஒரு பிரேக் டேக் வந்து போட்டுறலாம். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பட்டன் வந்து ஒண்ணு வைக்கணும். ஸோ எதுக்கு அந்த பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப்மிட் பண்றதுக்காக. ஸோ ஃபார்ம்ல வந்துட்டு நம்ம ஃபார்ம்லாம் குடுத்து முடிச்சோம்னா, அது சப்மிட் ஆகணும்ல. ஸோ அதனால அந்த சப்மிட்க்காக வந்து வச்சுர்றேன். டைப் இஸ் ஈக்குவல் டூ சப்மிட்ன்றதையும் நான் வந்து வச்சுர்றேன். ஏன் ஓகே. சரி இப்ப வந்து இன்புட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூசர் நேம் தான் வந்து வாங்க போறோம். இது வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஃபார்ம் மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் இது வந்து வாங்குறேன். ஸோ இத நான் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இன்புட் வச்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம்க்கு வந்து இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டா இருந்தாலே போதும். பை டிஃபால்ட்டா வந்து இன்புட்க்கு வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் தான். ஸோ நம்ம அத குடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நேம் வந்து யூசர் நேம் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். அதே மாரி வேல்யூ வந்து குடுக்கணும்ல. நம்ம என்ன வேல்யூ டைப் பண்றோம்ன்றது தெரியணும். ஸோ அதனால அந்த வேல்யூ மட்டும் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் ஸ்டேட் வந்து கிரியேட்டே பண்ணல. ஸோ அதனால நான் வேல்யூ வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் சேஞ்ச் வந்து ஒண்ணு போடுறேன். ஸோ இந்த ஆன் சேஞ்ச்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஹேண்டில் சேஞ்சுன்னு ஒரு ஃபங்ஷன் வந்து ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஸோ ஹேண்டில் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் சேஞ்ச் உடனே நம்ம அந்த ஃபங்ஷன வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபங்ஷன்ல என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஆரோ ஃபங்ஷனா வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரோ ஃபங்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நான் வந்து அத ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. இப்ப வந்து ஆன் சேஞ்ச் வந்து குடுத்தாச்சு. நம்ம இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பிளெயினா வந்து இருக்குல்ல இந்த இடத்துல இன்புட்ல. ஸோ பிளேஸ் ஹோல்டர வந்துட்டு யூசர் நேம் அப்படின்ற மாரி வந்து வச்சுர்றேன். ஸோ வச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஓகே இந்த இடத்துல வந்து யூசர் நேம் டைப் பண்ணணும் அப்படின்றது தெரியும். சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் டைப் வந்து இமெயிலா வைக்கணும். ஏன்னா நான் இமெயில் தான் வாங்க போறேன். ஸோ அதனால அத வந்து நேம் வந்து இமெயில் அப்படின்ற மாரியே வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்துட்டு நம்ம வேல்யூ வந்து வாங்கணும். ஸோ வேல்யூ வந்து வாங்கணும். இந்த வேல்யூவும் நம்ம இப்போதைக்கு ஸ்டேட் கிரியேட் பண்ணாதனால நம்ம வந்து இத கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சேஞ்ச் வந்து போட போறேன். இந்த ஆன் சேஞ்ச்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டில் சேஞ்ச் இந்த ஃபங்ஷன தான் வந்து நம்ம போட போறோம். எல்லாத்துக்குமே நம்ம ஒரே ஃபங்ஷன் தான். பட் ஆனா நம்ம வந்துட்டு வேல்யூஸ மட்டும் ஸ்டேட்ல வந்து மாத்தும்போது நம்ம அதுல வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் ஹோல்டர் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில்ன்றத வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இந்த இதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டூ பாஸ்வேர்ட். ஸோ நம்ம பாஸ்வேர்ட் தானே கெட் பண்ண போறோம். ஸோ பாஸ்வேர்ட். ஸோ அத வந்து வாங்கியாச்சு. நேமும் வந்து பாஸ்வேர்டா தான் வந்து இருக்கும். பை டிஃபால்ட்டா. சரி ஓகே. நெக்ஸ்ட் பை டிஃபால்ட் மீன்ஸ் நான் இப்ப சொல்றதுல இப்ப நான் நேமும் போடுறதுல வந்து நான் பாஸ்வேர்டுன்னு தான் குடுக்க போறேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அந்த வார்த்தைய மீன் பண்ணேன். ஸோ வேல்யூ வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா போட்டு வச்சுட்டேன். பட் ஆனா இத வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் இன்னும் ஸ்டேட் கிரியேட் பண்ணல. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சேஞ்ச் வந்து குடுக்கணும். ஹேண்டில் சேஞ்ச்.
பிளேஸ் ஹோல்டர் வந்து வைக்கணும். அது வந்து பாஸ்வேர்டு. ஸோ நமக்கு எல்லாமே வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஓகே. இது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மையே வந்து நம்ம சப்மிட் பண்ணணும்ல. நம்ம வந்து பட்டன் டைப் இஸ் ஈக்குவல் டூ சப்மிட்ன்னு தான் வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்மையே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு அதுக்கு ஒரு ஃபங்ஷன் வேணும்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சப்மிட்ல வந்துட்டு ஹேண்டில்ஸ் சேஞ்சுன்னு இருக்கு. ஸோ இந்த ஃபங்ஷன்ல இல்லாம நான் ஹேண்டில் சப்மிட்ல வந்து வைக்கிறேன். ஏன் நம்ம அதே இதுல வைக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம இங்க வந்து ஸ்டேட் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். இங்க வந்து ஈவென்ட்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். எனக்கு அதோட வேல்யூஸ் வந்து வந்துட்டே இருக்கும். நான் இந்த ஹேண்டில் சப்மிட்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பேக் எண்டுக்கு டேட்டா அனுப்புறதா நம்ம வச்சுப்போமே. ஸோ Instagram இருக்கு. ஸோ அது ஃப்ரண்ட் எண்ட்லயே ரன் ஆயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுக்கு பேக் எண்ட்ல சர்வர் இருக்கும். ஸோ இந்த சர்வருக்கு நம்ம டேட்டா அனுப்பணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இந்த ஃபார்ம்லேருந்து வாங்கியாச்சு. அத நம்ம புஷ் பண்ணணும்ல. ஸோ நம்ம இதுல வந்துட்டு பேக் எண்ட் பத்தி பார்க்க போறது கிடையாது. பட் இது வந்து நம்ம அதே ஃபங்ஷன்ல வந்து பண்ண வேணான்றது தான் இது. சரி ஓகே. ஃபார்ம் எல்லாத்தையும் வாங்கியாச்சுல. ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட் இஸ் ஈக்குவல் டூ மறுபடியும் வந்து நான் ஆரோ ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ஆரோ ஃபங்ஷன்ல ஈவென்ட் வந்து வாங்கிக்கிறேன். இதுல ஏன் ஈவென்ட் வந்து முக்கியம்? ஏன்னா நம்ம ஹேண்டில் சேஞ்ச்ல தான் வந்து ஈவென்ட் பார்க்க போறோம். ஸோ அதனால அதுல வந்து ஈன்றத போட்டுக்கிறேன். ஸோ ஈவென்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஈ. ஸோ நான் இங்க வந்து ஹேண்டில் சேஞ்ச்ல ஈவென்ட் போடுறது ஓகே. ஏன்னா நான் இதுலேருந்து வேல்யூ எடுக்கிறேன். நான் அங்க ஈவென்ட் ஆட் பண்றேன். ஸோ ஹேண்டில் சப்மிட்ல ஏன் அத போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நான் இப்ப பேஜ் வந்து குடுத்து நான் இப்ப சப்மிட்ன்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆவுறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரெஃப்ரெஷ் ஆவுறது தெரியுதுல. ஸோ இத வந்து நம்ம பிரிவென்ட் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் டிஃபால்ட் அப்படின்றத வந்துட்டு நான் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த டாட் டிஃபால்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் 2 அதாவது ரெஃப்ரெஷ் ஆவுறத வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ இப்ப சப்மிட்ன்னு குடுத்தேன்னா பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆவாது. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம இந்த இடத்துல ஹேண்டில் சப்மிட்ல வந்து ஈவென்ட்ட வந்து எடுக்கிறோம். சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்ட கிரியேட் பண்ணி நம்மளோட இதெல்லாம் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டேட் வந்து வேணும். ஒண்ணு வந்து எனக்கு வந்து ஃபார்ம் டேட்டா வாங்குறதுக்காக. ஸோ அத ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஃபார்ம் டேட்டா, செட் ஃபார்ம் டேட்டா இப்படி வந்து வச்சுக்கிறேன். ஸோ யூ ஸ்டேட் வந்து போட்டுடுறேன். ஸோ யூ ஸ்டேட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு ஆப்ஜெக்ட்டா வந்து வச்சுக்கிறேன். இனிஷியல் ஸ்டேட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா வந்து வச்சுக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்குள்ள எனக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேமு, அதே மாரி வந்துட்டு இமெயில், பாஸ்வேர்ட். ஸோ இந்த 3த்தையும் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ இமெயில், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட். ஸோ இது 3த்தையுமே வந்து வச்சாச்சு. இத நம்ம தனித்தனியா வந்து ஸ்டேட் கிரியேட் பண்றதுக்கு பதிலா, இப்ப நான் வந்து இப்ப ஃபார்ம் டேட்டான்றத மொத்தத்திலயும் வந்து இதையே வச்சுக்கிறேன். பட் தனித்தனியா கிரியேட் பண்ணோம்னா யூசர் நேம், செட் யூசர் நேம், இமெயில், செட் இமெயில், பாஸ்வேர்ட், செட் பாஸ்வேர்ட் இந்த மாதிரி வந்து தனித்தனியா கிரியேட் பண்றதுக்கு பதிலா நம்மளால ஒரே ஸ்டேட்லயே வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஜெக்டா போட்டு நம்மளோட இனிஷியல் ஸ்டேட்டை வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஈஸி மெத்தட். யூஸ் ஸ்டேட்னா என்னன்னே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் அதை வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்ம் டேட்டா வாங்குறதுக்கு இது பண்ணியாச்சு. நம்ம வேலிடேட் பண்ண போறோம் இல்ல, வேலிடேட் பண்ணும்போது நமக்கு வந்து எரர் எரர் இருக்கும். ஏன்னா நம்ம யூசர் நேம் கொடுக்கல அப்படின்னா எரர் அடிக்கும். அந்த எரரை நம்ம யூஐல ஷோ பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்டேட் வந்து வைக்கிறேன். கான்ஸ்ட் எரர்ஸ், செட் எரர்ஸ். ஸோ செட் எரர்ஸ் அப்படின்றத வைக்கிறேன். இது வந்து யூ ஸ்டேட் தான். இதை வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்ட்டா வந்து வச்சுக்கிறேன். ஏன் எம்டி ஆப்ஜெக்ட்டா வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு என்ன வேல்யூ இல்லையோ நம்ம அதை அப்டேட் பண்றதுக்காக நான் இதே ஆப்ஜெக்ட்லயே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த டேட்டா வந்து இது ஸ்டேட்டுக்கு செட் பண்ணி விடணும்ல. என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் நேம், வேல்யூன்னு சொல்லி நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணிடுறேன். எதுலேருந்து டீஸ்ட்ரக்சர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் டார்கெட்லேருந்து வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிடுறேன். ஸோ டார்கெட். ஸோ இது வந்து நம்ம வந்து கரெக்டாக ஸ்பெல் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து எடுத்தாச்சு. இப்போ வேல்யூஸே எடுத்தாச்சு. இப்போ இந்த வேல்யூஸ் செட் பண்ணணும்ல. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஃபார்ம் டேட்டா. ஸோ செட் பண்றோம். அதில் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற அந்த ஃபார்ம் டேட்டா. ஸோ நான் யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் அந்த மாதிரி போடாம இது ஃபார்ம் டேட்டா அதுலேருந்து எடுத்துட்டேன். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி டாட் டாட் டாட்னு போட்டோம்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரேவா வந்து வச்சுக்கிறேன். ஸோ நேமு, இது வந்து வேல்யூ. ஸோ இது வந்து கீ வேல்யூஸ் பேர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது வந்து கரெக்டாக வந்து செட் ஆயிரும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக செட் ஆயிடும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டீபக்கர் போட்டு பார்க்கலாம், இல்லை கன்சோல் போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டீபக்கிங்லாம் பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பேசியிருந்தோம் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே. உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்கள் அதை மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ டீபக்கர் போட்டோம்னா நமக்கு ஒன்று ஒரு ஸ்டெப்பாக போகும்போது என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ இங்கே வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால நான் வந்து கீ வேல்யூ பேர்ஸில் டேரெக்டாக வந்து போட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இது எல்லாமே வந்து வருது. இப்போ நான் வந்து இப்போ ஃபார்ம் டேட்டாவை எடுத்துட்டேன். பட் ஆனா இங்க இமெயிலே குடுக்கல. பட் நான் சப்மிட் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து வேல்யூ வந்து சப்மிட் ஆகும். பட் அத நம்ம ஆகக்கூடாது. நமக்கு வந்து வேலிடேட் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து புதுசா கிரியேட் பண்றேன். அந்த ஃபங்ஷன் நேம் என்ன அப்படின்னா, வேலிடேட் ஃபார்ம். ஸோ வேலிடேட் ஃபார்ம்ன்ற மாதிரி வந்து வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலிடேட் ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து சப்மிட்டே ஆகணுன்ற மாதிரி கண்டிஷனை வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ இஃப் வேலிடேட் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த கன்சோல் லாக்ல வந்துட்டு எனக்கு டேட்டா வந்து வரணும். ஸோ ஃபார்ம் டேட்டா வந்து வரணும். ஸோ ஃபார்ம் டேட்டா
இப்போ இங்க வந்து ஃபார்ம் சப்மிட்டட்ன்ற மாரி ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்ற மாரி வச்சிடலாம். ஸோ ஏன்னா நமக்கு வந்து கன்சோல்ல வந்து வரும். ஸோ இப்ப இந்த இஃப் போடாம இருக்கேன் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். ஸோ இஃப் போடல. இப்போ போடாம நான் இப்ப டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்றேன். கன்சோல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட்ன்றத குடுக்குறேன். ஓகே. நம்ம ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து சப்மிட்ன்றது குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்ம் சப்மிட் ஆகி எனக்கு வந்து இது வந்துருச்சு. பட் இங்க பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு இமெயில் வந்து எம்ப்டியா இருக்கு. பட் எனக்கு இமெயில் வந்து எம்ப்டியா இருக்கக்கூடாது. நான் யூசர்ட்டேருந்து வாங்கும்போது, இமெயில் வச்சு தான் நம்ம வந்து யூனிக்கா இது இருக்கா? இல்லையான்றத நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இமெயிலே வந்து வாங்கல அப்டின்னா, நமக்கு வந்து எப்படி வரும்? ஸோ இப்போ இஃப் வேலிடேட் ஃபார்ம் இருந்துச்சு அப்டின்னா தான், நம்ம வேலிடேட் ஆகி அதுக்குள்ள இருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் மேட்ச் ஆனா மட்டும் தான் எனக்கு சப்மிட் ஆகணுன்ற மாரி வைக்கிறேன். ஸோ நம்ம வேலிடேட் ஃபார்ம்க்குள்ள போனதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம குடுக்காம விட்டோம்னா, நமக்கு எரர்ஸ் அடிக்கும். அத நம்ம எப்டின்றத பார்ப்போம். பட் கண்டிஷன் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்படிதான் வந்து கண்டிஷன் இருக்கணும். ஸோ இப்போ வந்து வேலிடேட் ஃபார்முக்கு போயிரலாம். ஸோ வேலிடேட் ஃபார்ம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெட் எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து ஒண்ணு வைக்கிறேன். ஸோ லெட் எரர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து வைக்கிறேன். ஸோ இது வந்து இங்க வந்து எரர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து ஒரு எரர்ஸ்ன்னு இருக்கு லெட்ன்னு போட்டு. ஸோ இதுவும் ஒண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்குள்ள வந்து இந்த ஃபங்ஷனுக்குள்ள வரும்போது இது வந்து தனி வேரியபிளா வந்து அசைன் ஆயிடும். ஸோ பிளாக் ஸ்கோப்னா என்ன, குளோபல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஸ்கோப் வீடியோ வந்து குடுக்குறேன். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து இங்க இதுவும் ஒண்ணு இல்லன்றது புரியும் உங்களுக்கு. ஸோ ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஃபார்ம் டேட்டா வந்து இருக்கு. ஸோ இந்த இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் டேட்டா வந்து இல்ல அப்படின்னா, அந்த ஃபார்ம் டேட்டா டாட் யூசர் நேம் வந்து இல்ல அப்படின்னா அப்படின்ற மாதிரி தான் அது. ஸோ டாட் ட்ரிம் இந்த ட்ரிம் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே. ஸோ இதை வந்து இது பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் இந்த டெஸ்ட் நியூன்னு இருக்குல்ல. ஸோ நான் இங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். இங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்படி நான் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸோடயே போய் எனக்கு வந்து அங்க வேல்யூ வந்து விழும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுக்குறேன். ஸோ சப்மிட்ன்றத கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து ஷோ ஆகாது. இப்போ நான் அந்த இஃப் கண்டிஷனை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இஃப் கண்டிஷன் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே இருக்கு. இந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து அது அவங்க யூசர் வந்து நம்ம போய் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தட்டையா போயிட்டு நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயே வந்து நான் ட்ரிம்ன்றது பண்ணிடுறேன். இந்த ட்ரிம்னா என்ன அப்படின்னா, முன்னாடி பின்னாடி நம்ம என்ன ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அதை வந்து அது வந்து ட்ரிம் பண்ணிடுவோம். எடுத்துரும் அதாவது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர்ஸ் டாட் யூசர் நேம். ஸோ நான் ஃபர்ஸ்டே வந்து அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ என்ன யூசருக்கு வந்து இன்னும் சிம்பிளிஃபையா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் வந்துட்டு ரிக்வயர்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் கொடுக்குறேனே. ஸோ யூசர் நேம் இஸ் ரிக்வயர்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு இஃப் கண்டிஷன் வைக்கிறேன். இந்த இஃப் கண்டிஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் டேட்டா டாட் பாஸ்வேர்ட் டாட் ட்ரிம். ஸோ இதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் வந்து ஒரே மாதிரி சேமா தான் இருக்கும். இமெயிலுக்கும் நம்ம அதே தான் பண்ண போறோம். ஆனா இமெயிலுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் ஆட் பண்ண போறோம். அது என்ன அப்படின்றதையும் நான் வந்து சொல்றேன். ஸோ ஃபார்ம் டேட்டா டாட் பாஸ்வேர்ட் டாட் ட்ரிம்ன்றது கொடுத்துறேன். பாஸ்வேர்ட்லயும் முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விடலாம். ஸோ அதே மாதிரி போய் விடுவோம். மறுபடியும் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் எத்தனை ஸ்பேஸ் விட்டாங்கன்றத மறந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டாப் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ட்ரிம்ன்றதை பண்றோம். ஸோ எரர்ஸ் டாட் பாஸ்வேர்டு வந்து நான் வச்சிடறேன். பாஸ்வேர்டு இஸ் ரிக்வயர்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சிடறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஃபார்ம் டேட்டா டாட் ட்ரிம் இல்ல அப்படின்னா, எனக்கு வந்து எரர்ஸ் டாட் இமெயில். ஸோ இமெயில் இஸ் ரிக்வயர்டு. ஸோ ரிக்வயர்ட் அவ்வளோதான். ஆனா இங்க இந்த இமெயில்ல மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு எல்ஸ் இஃப் வந்து போடுறேன். இந்த எல்ஸ் இஃப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜெக்ட்ஸ் கண்டிஷன் வந்து ஆட் பண்றேன். ஸோ ரிஜெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த சிம்பல் இல்ல அப்படின்னா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் .com இல்ல அப்படின்னா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இப்ப இந்த ரிஜெக்ட்ஸ் கோட்ல வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. நம்ம வந்து நெட்லேருந்து எடுத்தோம்னாலே வந்து வரும். ஸோ நெட்லேருந்து நான் வந்துட்டு நிறைய வந்து தேடி பார்த்தேன். பட் ரொம்பவே காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு. நம்ம இதுக்கு வந்து சிம்பிளா போகுதுன்றதுனால நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். இங்க இந்த கோட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு அந்த test@gmail.comனு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெஸ்ட் அதுக்கப்புறம் அந்த வந்து கன்ஃபார்மா இருக்கணும். அதே மாதிரி ஜிமெயில் அதுக்கப்புறம் அந்த டாட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். அந்த டாட்டுக்கு அப்புறம் அந்த வேர்ட்ஸ் வரும்ல. ஸோ .com .in அந்த மாதிரி வந்து நம்ம கண்டிப்பா வந்து கொடுத்தே ஆகணும்ன்ற கண்டிஷன் தான் இது. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெஸ்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் மெத்தட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை டெஸ்ட் பண்ண போறோம்? ஸோ ஃபார்ம் டேட்டா டாட் இமெயில் தான் வந்து டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ நான் அதை வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்து மறுபடியும் வந்துட்டு நான் எரர்ஸ் டாட் இந்த மாதிரி இது வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து இமெயில போய் செட் பண்ணி விடணும். எரர்ஸ் டாட் இமெயில்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வாலிட் இமெயில் அப்படின்ற மாதிரி இன்வாலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த எரரை வந்து த்ரோ பண்ணி முடிச்சிடுறேன்.
இப்ப இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும். எரர்ஸ வந்து செட் பண்ணி விடணும். செட் எரர்ஸ் எங்க என்னத்த செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரர்ஸ் நம்ம குடுத்துருக்கோம்ல, இந்த லோக்கலா உள்ளது, இந்த லோக்கல் வேரியபிள். ஸோ இத வந்து இங்க வந்து இந்த செட் எரர்ஸ்ல வந்து செட் பண்ணி விட்டேன். ஸோ இத செட் பண்ணி விட்டா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் டாட் கீஸ். ஸோ அதே மாரி தான் அந்த கீ வேல்யூஸ் பேர் தான். ஸோ எரர வந்து நம்ம வந்து இது பண்றேன். ஸோ எரர்ஸ் டாட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து ஈக்குவல் டூ 0வா இருக்கான்னு செக் பண்றேன். அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் கண்டிஷன் தான். இத வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்ப நம்ம போட்டு முடிச்சு எல்லாமே பண்ணியாச்சு. பட் எனக்கு ஆனா எரர் வந்து யூஐல ஷோ பண்ணும்ல. இப்ப நான் குடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து எரர் வந்து த்ரோ பண்ணும். பட் ஆனா இப்ப நான் சப்மிட்ன்னு குடுக்குறேன். இப்ப கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுக்குறேன். ஸோ ஃபார்ம் சப்மிட்டட்ன்ற மாரி வருது. ஸோ நான் மறுபடியும் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ சப்மிட்ன்னு குடுக்குறேன். எனக்கு வந்து சப்மிட் ஆகல. ஏன்னா ஏன்னா நம்ம பழைய இப்ப ஃபார்ம் சப்மிட்டட்ன்றது வந்து பழசு. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாதனால பழசுலாம் இருந்துச்சு. இப்ப நான் மறுபடியும் வந்து சப்மிட் குடுக்குறேன். வரல. இப்ப நான் வந்து இமெயில்ல வந்துட்டு ஏடின்னு குடுக்குறேன். ஸோ சப்மிட் குடுக்குறேன். வரல. பட் ஆனா எனக்கு வந்துட்டு இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி உள்ளதிலேயே வந்து வரும். ப்ளீஸ் இன்க்ளூட் அட். ஓகே. நான் அட்ன்றத குடுத்துட்டேன். ஸோ டாட் கேகே அப்படின்ற மாரி குடுத்து சப்மிட்ன்றத குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இந்த டாட் காம்ன்றது நம்ம எரரே வந்து ஷோவும் ஆவல. பட் ஆனா வந்து ஃபார்மும் வந்து சப்மிட்டும் ஆவாது. நான் சப்மிட் குடுக்குறேன். சப்மிட்டும் ஆவாது. இந்த எரர வந்து யூஐல வந்து யூசருக்கு ஷோ பண்ணும்ல. அத எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூன்றது வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த வேல்யூல வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து குடுத்துறலாம். ஸோ ஃபார்ம் டேட்டா டாட் யூசர் நேமு. ஸோ இதே மாரி இங்க வந்துட்டு ஃபார்ம் டேட்டா டாட் இமெயில், ஃபார்ம் டேட்டா டாட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த வேல்யூல ஃபர்ஸ்ட் வந்து குடுத்துறலாம். ஃபார்ம் டேட்டா டாட் இமெயில். ஸோ இங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் டேட்டா டாட் பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இப்ப எரர வந்து எப்படி த்ரோ பண்றது? அதானே நம்மளோட பாயிண்ட். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்பர் டூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு இந்த பிரேக் டேக் இருக்குல்ல. ஸோ இந்த பிரேக் டேக்க்கு முன்னாடியே எரர்ஸ் டாட் யூசர் நேம். ஸோ எரர்ஸ் டாட் யூசர் நேம் இருந்தா மட்டும் தான் எனக்கு இந்த ஸ்பான் டேக்கே வந்து ஷோ ஆகணும். இல்ல அப்படின்னா எனக்கு வந்து ஷோ ஆகாது. இந்த அண்ட் கண்டிஷன் வந்து அதுதான். ஸோ இருந்தா மட்டும் தான் ஷோவே ஆகும். இந்த ஸ்பான்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர்ஸ் டாட் யூசர் நேம் அப்படின்ற மாரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதே மாரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து போடுறோம். ஸோ இமெயிலுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்வேர்டுக்கும் வந்து நம்ம போட்டுடுறோம். ஸோ போட்டு முடிச்சாச்சு. இப்ப நான் எரர் ஸ்டார்ட் இந்த யூசர் நேம் இருக்குல்ல, அதுக்கு பதிலா மட்டும் நான் வந்துட்டு பாஸ்வேர்ட் அப்படின்றத வந்து கண்டிஷன மட்டும் வந்து மாத்திக்கிறேன். இங்க இந்த இடத்துல நேம மட்டும். ஸோ இமெயிலு. ஓகே. இப்ப இது எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்ப சப்மிட்ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இமெயில் இஸ் ரிக்வயர்டுன்ற சொல்லி வருது. நான் இப்ப இந்த டெஸ்ட் நியூ ஐடி இருக்குல்ல, அதையும் வந்து தூக்கிடுறேன். அதே மாரி வந்து பாஸ்வேர்டையும் வந்து தூக்கிடுறேன். தூக்கிட்டு நான் இப்ப சப்மிட்ன்னு அழுத்துறேன். யூசர் நேம் இஸ் ரிக்வயர்ட். சரி ஓகே. இந்த மாரி வந்து நான் ஒரு நம்பர் குடுக்குறேன். சப்மிட்ன்றது குடுத்துறேன். எனக்கு அந்த எரர் வந்து போயிடுச்சு. பாஸ்வேர்டும் வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ சப்மிட் குடுக்குறேன். அதுவும் வந்து போயிடுச்சு. இப்ப இமெயில்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னு போடுறேன். ஸோ குடுத்துட்டு சப்மிட்ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பை டிஃபால்ட்டா இமெயில்ன்றது இங்க நம்ம இமெயில் டைப் குடுத்துருக்கிறதுனால, அந்த எரரே HTMLல உள்ளதே வருது. ஸோ நான் அட்ன்றத இன்க்ளூட் பண்ணிட்டேன். குடுத்துட்டு நான் இங்க ஒரு அப்படின்றது குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சப்மிட்ன்றது குடுக்குறேன். இன்வாலிட் இமெயில் அட்ரஸ். ஏன் இன்வாலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க வந்து இந்த ரிஜெக்ட்ஸ் கண்டிஷன்ல வந்து டாட்ன்றத ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் உள்ள வேல்யூஸ குடுத்தா மட்டும் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ டாட் இன் அப்படின்ற மாரி வந்து வைக்கிறேன். ஸோ இப்ப நான் சப்மிட்ன்னு அழுத்துனேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். ஸோ சப்மிட்ன்றத அழுத்துறேன். பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். நான் என்ன குடுக்கணும், அதுக்கேத்த அந்த இமெயிலு, பாஸ்வேர்டு, யூசர் நேம் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் வந்து ஃபார்ம்க்கான விஷயம். ஸோ ஃபார்ம வேலிடேட் பண்றதுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். யூசர வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து அலோவ் பண்ணக்கூடாது. இப்ப லாகின் பண்றாங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட் இல்லாம, இல்ல யூசர் நேம் இல்லாம, அப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டரும் பண்ணக்கூடாது, லாகின் பண்ணவும் விடக்கூடாது. ஸோ அதனால ஃபார்ம் வேலிடேஷன்றது ஒரு முக்கியமான பார்ட் தான். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து இத நீங்க வந்து பேக் எண்ட்லயும் வந்து பண்ணலாம். பட் ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து யூஐல வந்துட்டு நமக்கு ஏத்த மாரி கஸ்டமைசேஷன் வச்சுக்கலாம். ஸோ நான் கலர வந்து மாத்தலாம். கலர் இஸ் ஈக்குவல் டூ ரெட்ன்ற மாரி குடுக்கலாம். ஸோ நான் இங்க வந்து இந்த ஸ்பான் டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எரர்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ நான் யூசர் நேம் குடுக்காம விட்டேன் அப்படின்னா, எனக்கு இங்க வந்து ஸ்டைல்ன்றது குடுக்குறேன். ஸோ இன்லைன் ஸ்டைலிங் எழுதுறேன். ஸோ இன்லைன் ஸ்டைல்னா என்ன? ஸ்டைல்னாலே சிஎஸ்எஸ்னாலே என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் அத வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட் மொத்தத்தையும். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் வந்து டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். ஸோ மீடியா கொரிஸ் வரைக்கும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ கிரிட்னா என்ன? ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்ன? ஸோ மீடியா கொரிஸ் ரெஸ்பான்சிவா எப்படி நம்ம எழுத முடியும்? ஸோ ரெஸ்பான்சிவா நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கூட பண்ணியிருக்கோம். ஸோ நான் ப்ராஜெக்ட்ஸ்க்கான இதையும் வந்து நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம நெறைய ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணியிருக்கோம். சரி ஓகே. இப்ப நான் இத வந்து குளோஸ் பண்ணிட்டேன். ஸோ குடுத்துட்டு நான் சப்மிட்ன்றத அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன்.
எனக்கு வந்து எரர் வந்து ரெட்ல ஷோ ஆகுது. ஸோ இதையே வந்து இன்னும் நம்ம நல்லாவே பண்ணலாம். எப்படின்னா டோஸ்ட் மெசேஜ் வர மாரி வரலாம். ஸோ இந்த மாரி இல்ல மாடல் பாப்பப் வர மாரி நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபார்ம் வேலிடேஷனுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.